ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாட்ச குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற ஜூன் மாத பலன் 12 ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கு சொல்லி நம்ம பலன் பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனையே ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். இந்த ஜூன் மாசத்துல உள்ள விசேஷத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பொதுவா பாருங்க, இந்த மாசங்கிறது ஃபுல்லா சுபகாரியத்துக்கு உகந்த மாசங்க. எல்லாமே வளர்பிறை முகூர்த்தம், நிறைய முகூர்த்தம் இந்த மாசத்துல வருது. ஏன்னா தேய்பிரையோட வளர்பிறையை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஒரே ஒரு முகூர்த்தம் மட்டும் தான் தேய்பிரை முகூர்த்தம் வருது. அதாவது ஜூன் மாசம் 2ஆம் தேதி மட்டும் ஒரு தேய்பிரை முகூர்த்தம் வருது. மித்த மொத்தம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ஒரு வளர்பிறை முகூர்த்தம் வருது. வைகாசியில வளர்பிறை முகூர்த்தம். ஜூன் மாசம் 9ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. 10ஆம் தேதி ஒரு வளர்பிறை முகூர்த்தம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியில சுப முகூர்த்தம். இது எல்லாமே வைகாசி மாசத்துல முடிஞ்சது. 2 முகூர்த்தம் ஆனி மாசத்துல வருது. 14ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. 17ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இது எல்லாமே சுபகாரியத்துக்கு சுபகாரியம் பண்ணக்கூடிய முகூர்த்தங்கள். வீடு கிரகப்பிரவேசம் பண்றது எல்லாமே இந்த மாசத்துல பாருங்க நல்லா விசேஷமாக பண்ணுவாங்க. இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இதுதான். பொதுவாக குரு சுக்கிரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக பயணம், என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் என்னுடைய சேனலுடைய நோக்கமே. யாருமே கர்மவினை இல்லாம பிறக்க முடியாது. எல்லா கர்மவினைக்கும் கண்டிப்பாக ஒரு பரிகாரங்கள் இருக்கு. தெய்வ வழிபாடுகள், உணவு பரிகாரம், நிறைய விஷயம் இருக்குது. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்மராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. சிம்மத்துல பிறந்துட்டா அதுலயுமே பாருங்க தைரியமான குணம் உள்ளவர்கள் சிம்ம ராசி என்பர்கள். அது மட்டும் இல்லாம நிறைய தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள். ஒரு நிர்வாக திறமை சிம்ம ராசி என்பர்கள் கண்டிப்பா இருக்கும். ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை நம்பி இவகிட்ட ஒப்படைக்கலாம். அந்த கெப்பாசிட்டி சிம்மத்துக்கிட்ட உண்டு. இதுலயுமே தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் சிம்ம ராசிக்காரங்க. தனிமையாக விரும்பக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள். குடும்பத்தை ஒரு பொறுப்பை எடுத்து பார்க்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள். அது மட்டும் இல்லைங்க, இவங்க எப்போதுமே பாருங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், ஒரு அந்தஸ்தான கௌரவத்தை நோக்கி பயணிக்கிற நபர்கள் சிம்ம ராசி நபர்கள். ஒரு நிர்வாக திறமை, நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மத்துக்கிட்ட உண்டுங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் இது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார். உங்களுக்கு என்ன யோகம் வரப்போகுது சிம்ம ராசிக்கு, இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிம்மராசிக்காரங்க, உங்களுடைய லக்ன அடிப்படையில உங்களுக்கு என்ன கிரகம் இப்ப திசையே புத்தியை நடத்துதுன்னு பாருங்க. உங்க அமைப்புல எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கும் பாருங்க, எந்த கிரகம் பலவீனமா இருக்கும் பாருங்க. அந்த யோகமான கிரகம் திசை நடத்தா, யோகம் இல்லாத கிரகம் வந்து புத்தி நடத்தலாம் பாருங்க. பார்த்துக்கிட்டு இது பலனை கேளுங்க, துல்லியமான பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடலுங்க. அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. உங்க பிறந்த தேதி பிறந்தனால்தான் உங்க விதி ஜாதகம். இது சொல்லக்கூடிய பலன் வந்து பொது பலன். அதனால சொல்றேன், பொது பலனா பாருங்க. ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வரும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப சிம்மத்துக்கு என்ன யோகத்தை கொடுக்கப்படுறோம் பார்ப்போம். இல்ல கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யறா பார்ப்போம். ஒரு ராசில இருந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கன்னி ராசியில
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்கிறார் மேச ராசியில. 10ஆம் பாவத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், குரு பகவான், ஒரு 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3 கிரகம் பயிற்சி ஆகிறாங்க. சுக்கிர பகவான் 12ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் பாவத்துக்கு வர்றாரு. சூப்பரான டாப்பான யோகம். அடுத்து புதன் பகவான் 14ஆம் தேதிக்கு அவரும் வர்றாரு. சூரிய பகவான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் பாவத்துக்கு வர்றாரு. ஒரு ராசி அதிபதி 11 லாபத்துல போய் நிக்கிறாரு. பார்த்துக்கோங்க. நான் இதுல கெட்ட பலனா சொல்ல மாட்டேன். 100க்கு 100% நல்ல பலனை மட்டும் தான் சொல்லுவேன். ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கிறவங்களுக்குலாம் இப்ப நல்ல பலனை பார்ப்பீங்க. மாறவே மாறாது. ஏன்னா சனியுடைய பார்வை மட்டும்தான் உங்களுக்கு அங்க பலவீனம். நல்லா பார்த்துங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு பலவீனம். ஏன்னா கண்ட சனி ஒரு சில பேர் கண்டத்தையே கூட அந்த காட்டுறாப்புல கொடுத்துருக்கும். யார் ஜாதகம்? ஏன்னா சூரியன் சனி பகை கிரகம். உங்க லக்னத்துக்கு சனி பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பலனை வந்தா கரெக்டா வரும். இப்ப ஏன்னா ஒரு சில பேருக்கு வேலையில பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை எல்லாமே பார்ப்பாங்க. கேட்டு பாருங்க. யார? சிம்மராசிக்காரங்க. கண்டிப்பா இருக்கும். தாய் மாமா உறவுல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்களுக்கு சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கனால சொல்றேன். ஒரு சில தடை தாமதங்கள், பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர்கள், அவச்சொல்கள் வாங்குறது, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், குடும்பத்துல ஒரு சிக்கல்கள், ஒரு இன்னல்காலம், ஒரு நிலைமைகள், இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரதான். அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்துல வருமானம் பெருசா சேமிக்க முடியல, சேமிப்பு இல்லை, டாக்குமெண்ட்ல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியல. நிறைய பேர்ட்ட எல்லாம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடிலாம். ஒரு மந்தமான தன்மைகள், இதெல்லாம் பார்த்தவங்க யாருன்னா அந்த சிம்ம ராசிக்காரதான். படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மைகள், கல்வியில ஒரு சரியா இல்லை, அரசாங்கத்தை ரொம்ப அரசியல் தொடர்பு எல்லாமே ஒரு மந்தமான தன்மைகள், இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா இந்த சிம்ம ராசி என்பது. ஏதோ நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனை பல பேர் போயிட்டாங்க. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உங்க பிரச்சனை குறையும் பாருங்க. ஆல்ரெடி குறைஞ்சிருக்கும். இது 1 மாசத்துக்கு முன்னாடியே குறைஞ்சிருக்கும். இனிமே இன்னும் குறையும் உங்களுக்கு. ஏன்னா நம்மளுடைய பணத்தை ரொம்ப விரைய செலவு பண்ணியிருப்பீங்க. இந்த போன மாசத்துல பாருங்க, கண்டிப்பா செலவுகள் நிறைய இருந்திருக்கும். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு சகோதர சகோதரியோட ஒரு மன பிரச்சனை, டாக்குமெண்ட்ல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய ஒரு தடைகளை சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்துல விரைய செலவுகள், தன்மான பிரச்சனை, மாமியாரோட பிரச்சனை, சகோதர பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்துருப்பாங்க சிம்மராசிக்காரங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே டைமிங் சூப்பரா இருக்கு. சொந்த கால நிக்க போறீங்க, சொந்த முயற்சியில ஜெயிக்க போறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பலனே. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல பாருங்க, சூரியன் திக்பலம் ஆகிறாருங்க. அங்க பலம் தெரியுங்களா? 4 கிரகம் இணைஞ்சிருக்கு. சூரியன், சுக்கிரன், குரு எல்லாமே சேர்ந்துருக்கு. யாருக்குமே நீங்க அடிப்பணிச்சு போக மாட்டீங்க. சூப்பர் பலன். இன்னும் 11ஆம் இடத்துக்கு வந்தா லாபம் வருதுங்க. ஏதோ நகையோ பணமோ பொருளோ ஏதோ வாங்க போறீங்க, இல்ல ஏதாச்சும் விற்க போறீங்க, கண்டிப்பா வருது. அப்ப இடம், பூமி, நகை சம்பந்தப்பட்ட விஷயம், டாக்குமெண்ட் பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து அரசாங்கம் மூலம் எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி, அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் 14ஆம் தேதிக்கு அப்புறம். நான் சொல்றது ஜூன் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, இது எல்லாமே நீங்க கொஞ்சம் சரி பண்ண போறீங்க. பாத்துக்கோங்க. வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்குற யோகம் கண்டிப்பா உண்டு. சொந்த வீட்டுக்கு வந்து செவ்வாய் ஆட்சி பலம் ஆயிட்டார் 1ஆம் தேதியே. அப்ப இது மாத்துறது, வாங்குறது, பண்றது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, தொழில் பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கு. அதுல உள்ள வில்லங்க இருக்கு பாருங்க, அந்த வில்லங்கத்தை சரி செஞ்சிருவீங்க. இப்ப எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி, ஒரு வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். அப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, 2 யோகமே சூப்பரா இருக்கு பாருங்க சிம்ம ராசி என்பவர்கள். அப்ப அழகா கொடுக்குறாரு. இதை பண்ணலாமா வேண்டாமா, தைரியமா பண்ணிக்கங்க. நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறார். சிம்மத்துக்கு ஒரு சிங்கமான பாதையை நீங்க போறீங்க, பாத்துக்கோங்க. அடுத்து சொந்தமா தொழில் பண்றாங்க பாருங்க, தைரியம் பண்ணுங்க.
தொழிலெல்லாம் சூப்பரா இருக்கும். 10ஆம் வீட்டு ஆட்சி பலம், 2ஆம் வீட்டு ஆட்சி பலமாக போறாரு. எப்ப எல்லாமே 11 கூடி வருது, 1 கூடி வருது பாருங்க. சூப்பரா இருக்கும். தொழில லாபத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. சனி பவன் ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்க. இந்த கண்ட சனி பாதிக்காதவங்களாம் தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவார். ப்ரொமோஷன் யாருக்கெல்லாம் வெயிட் பண்றீங்களா அரசாங்கம் சம்பந்தமா அனைவருக்கும் சொல்றேன், சிம்மராசிகள்லாம் கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க, ப்ரொமோஷன் உங்களுக்கு அனுகூலமா அமையுது, தேடி வருது, பார்த்துக்கணும் இந்த நேரத்துல. அப்ப அரசாங்கம், அரசு மூலம் ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்குது, பார்த்துக்குங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் சொல்றேன், படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவார், பார்த்துக்கோங்க. நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி, படிப்பு கல்வியில் ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு தேடி அமையும். சிம்ம ராசிக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியம் எழுதுங்க, அரசாங்க வேலை கிடைக்க போகுது. ஏன்னா கண்ட சனி ஒரு சிலருக்கு தரையை கொடுத்துச்சு, இனிமே கொடுக்காது. சனி பகவான் குருவோட சரத்துல போறாங்க, குரு உங்களுக்கு பலமாயிட்டாரு. இப்ப வேலையில வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, நான் வேற கம்பெனிக்கு ரெசியூம் கொடுக்குறேன், வேற கம்பெனிக்கு போறேன், இல்லை வேற கண்ட்ரியை மாற்ற போறேன், தொழில கண்டிப்பா மாத்திக்கலாம். நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது பாருங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கண்டிப்பா பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் உண்டு. கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட், கமிஷன் ஏஜென்சி, நகை கடை வச்சிருக்கவங்க, பெரிய பெரிய ஜுவல்லரி வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் இந்த ஜூன் மாசம் சூப்பரா இருக்கு. காதல் திருமணம் கைக்குடி வருங்க. நிறைய பேருக்கு காதல் திருமணம் இல்லை 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். ஏன்னா உங்களுடைய ராசியில் 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்ப ஏதோ நான் சுபகாரியத்தை கொடுக்க போறேன், ஒன்னும் பணமா கொடுக்க போறேன், இல்லை உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போறேன். ஏன்னா சுகஸ்தான அதிபதி சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கனால சொல்றேன். இப்ப காதல் திருமணம், 2வது திருமணம், திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பரா ஸ்மூத்தா கொண்டு போறாரு. கலகம் இல்லை, குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும். கண்டிப்பா ஆல்ரெடி கிடைச்சிருக்கும், இனிமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது, பார்த்துக்கணும். இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறார். யாருக்கு? சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இப்போ உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றம் வருது பாருங்க. இந்த ஜூன் மாசம் பலன் மட்டும் பாத்துங்க. கொஞ்சம் சேமிப்பு நிறைய பண்ணுவீங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ்லாம் சூப்பரா இருக்கும், பட்டை கிளப்பலாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள் படிப்புகள் நல்லா டாப்பா கொண்டு போறாரு. அது மட்டும் இல்லைங்க, பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க பாருங்க, இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றியா தான் வரும். லாட்ரி யோகம் நிறைய ஆளாடுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் பெருகொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்கிறது. கண்டிப்பா பணத்தை அதே வரைய போட்டு பண்ணாம ஜாதக பத தசாபதியை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா அந்த யோகம் உண்டு. மேல் படிக்க வேண்டி வெளிநாடு போறவங்க, வெளியூர் போறவங்க கண்டிப்பா போகலாம், நல்ல ஒரு மாற்றம் வரும். பெண்களுக்கு தொழிலாக இருக்கட்டும், இல்லை படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுப்பாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம். அதனுடைய முதல் நட்சத்திரம் மகா நட்சத்திர பிறந்தவங்க. எதுவுமே நான் தான் தனி காட்டு ராஜா, ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய நபர்கள். மகா நட்சத்திர பிறந்துட்டாவே இவங்க யாருடையும் பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் போக மாட்டாங்க. அவங்க ஒன்று வேலை ஒன்று போயிட்டே இருப்பாங்க. நெருப்பு சம்மந்தோட வேலை, மருத்துவ ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, வண்டி வாகன வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. வெளிநாடு பிசினஸ், வெளியூர் பிசினஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இனிமே பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. உங்களுக்கு எல்லாமே உடல் மருத்துவ செலவு, விரைய செலவு எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இனிமே இருக்காது. நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு வருது. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாக்குறீங்க. மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க. வண்டி வாகனம், வீடு, பூமி இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாருங்க. ஒரு பயணத்தை மேற்கொள்வீங்க, பயணம் மூலம் வருமானம் வரும். இது எல்லாமே அழகா கொண்டு போறாரு. யாரு? மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை சூப்பரா இருக்கு. நீங்க நினைச்ச காரியத்தை சாதிச்சுக்கலாம். மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க மட்டும் இல்ல, இந்த டைம் நல்லா இருக்கு என்னை பொறுத்தவரை. இப்ப நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது. அடுத்து பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க, ரொம்ப நாகரீகமா இருக்கக்கூடிய நபர்கள் பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். இவங்க யார்கிட்டையும் இந்த ஒரு பேச்சு வச்சுக்க மாட்டாங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு, ரொம்ப இருக்கக்கூடிய நபர்கள். இதுலயுமே கரெக்டா ஒரு ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரக்காரங்க. இனிமே பாருங்க, உனக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எழுத்து கணிதம், கமிஷன் வேலை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு. மெயினா வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இன்னும் 11 குரு வர்றதுனால ஒரு வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கிறது.
ஒரு அந்தஸ்து கௌரவம் கிடைக்கிறது, அரசாங்கம் மூலம் நிறைய ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிறது, அரசாங்க வேலை கிடைக்கிறது, அரசு மூலம் வெற்றிகள் வர்றது எல்லாமே தேடி வருது பாருங்க. பூர்ணத்துல பிறகு ஒரு பொன்னான நேரமா வருது பாருங்க. ஆல்ரெடி நீங்க சாதிச்சிருப்பீங்க, இன்னும் சாதிக்க போறீங்க, பாத்துக்கோங்க. நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க உங்களுக்கு ஆசையே நிறைய இருக்கும் லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் மனசுக்குள்ள ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும். அதை வெளியில டக்குன்னு காட்டிக்க மாட்டீங்க. தான் பூர்ணத்துல பிறந்தவங்க. இனிமே எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா உங்க வாழ்க்கையை கொடுக்குது பாருங்க. எது நினைச்சாலும் சரி, எது வந்தாலும் சரி, எது நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு நீங்க போயிருங்க. ஏன்னா சூரியனுடைய சேர்ந்து சுக்கிர பகவான் இருக்காரு. நல்லா சொல்றேன். லாபம், வருமானம், இன்கம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் எல்லாமே சூப்பரா நினைச்சு கொடுக்குறாரு. மீனா கணவன் மனைவி ஒற்றுமை. கனவுல மனக்குள்ள நிறைய ஒரு மன வருத்தம் சொல்லி அந்த வருத்தம்லாம் இருக்காது. இனிமே நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. குழந்தை பையன் கிடைக்க போகுது. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை பார்க்க போறீங்க. இது எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு. மெயினா ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கவங்க, இந்த அழகுஸ்தான பொருட்கள் வச்சிருக்கக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், கம்ப்யூட்டர் சம்பந்தமா வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் தேடி வருது. பார்த்துக்கணும். அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும். இவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஏன் வழி தனி வழிம்பாங்க. உத்திரத்துல பிறந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, அரசாங்கம் மூலமா அனுகூலமா இருக்கும். ஒரு மக்களுடைய தொடர்பு ரொம்ப சேவை பண்ணக்கூடியதுல இவங்க ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பாங்க. பொதுமக்கள் சேவை, குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் எங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எல்லாமே அனுசரிச்சு போறது, விட்டு கொடுத்து போறது, தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்தனை பண்றது எல்லாமே நல்லா இருக்கும். இவங்க சொந்த கால நிக்க போறாங்க. சொந்த முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வருது. தொழில், வேலை, உத்தியோகம், வருமானம், குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை பாக்குறாங்க. இன்னும் 11ஆவது சூரியன் வரதுனால அரசாங்கம் மூலம், அரசியல் மூலமாக நிறைய ஒரு மாற்றங்கள் தேடி வருதுங்க. அரசாங்கம், அரசியல் சம்மந்த ஒரு விஷயம், அரசு மூலம் ஒரு வெற்றிகள், ஒரு தலைமை பொறுப்புக்கு போறது, தொழில ஒரு உயர் பதவிக்கு போறது, வேலையில ஒரு உயர் பதவி எல்லாமே உங்களுக்கு தேடி வருது. பார்த்துக்கங்க இந்த ஜூன் மாசத்துல. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே என்னை பொறுத்த உத்திரத்துல பிறந்தவங்க வெற்றியா வருது. மெயினா பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள கலகம் பிரச்சனை, இந்த வழக்கு பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா வரும் இந்த ஜூன் மாசத்துல. எப்ப 14ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸு வழக்கா இருந்தாலும் சரி, அது திருமணம் வந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, பூமி எது வந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். வீடு கட்டுறவங்க, வண்டி வாங்குறவங்க, வாகனம் வாங்குறவங்க, இடத்த மாத்துறவங்க, இது எல்லாமே பண்ணிக்கலாம். சொந்தமா வீடுனா சூப்பரா இருக்கும். இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. உத்திரத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது. பாத்துக்கோங்க. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாம் என்ன பாதை? ஒரு வெற்றி பாதையை, ஒரு வீர பாதையை நோக்கி போறீங்க. எது வந்தாலும் சரி, இனிமேல் தைரியமா போய் உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். பாத்துக்குங்க. இன்னும் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றேன். வெளிநாட்டுல போய் படிக்கிறேன், இல்ல வெளியூர்ல போய் படிக்கிறேன், எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி, நீங்க படிப்பு கல்வியில நீங்க டாப்பா வருவீங்க. உத்திரத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது. வரக்கூடிய ஜூன் மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.